அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். பெரிய புராணத்திலே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இருவரும் திருவேலி மலையிலே தங்கியிருந்தார்கள். அப்பொழுது ரொம்ப பஞ்சம் வந்துருச்சு. காவிரியில் கூட தண்ணி வரல, எங்கேயும் விளையலை. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உடனே ஒரு சிவபெருமான வேண்டினாங்க. 2 பேரும் வேண்டவும் அங்கேயே தங்கி இருந்து ஆளுக்கு ஒரு மரத்தில் தங்கியிருந்தாங்க. இவர் ஞான சம்பந்தர் ஒரு மரத்தில் தங்கி இருந்து அவருடைய சீடர்களை எல்லாம் வச்சுட்டு ஒரு மரத்தில் தங்கியிருந்தார். தண்ணி பஞ்சம் வந்துருமே, 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தால் தண்ணி காணாத 2 மரத்தில் தனித்தனி மரத்தில் தங்கியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சிவபெருமானை வேண்டின உடனே அவர் தினமும் படிக்காசு கொடுத்தார். தினம் ஒரு பக்கம் இருக்கப்படியில் ஞான சம்பந்தருக்கு வாசியுள்ள காசு, சிவலிங்கம் பொறித்த காசு. ஏன்னா அவர் பார்வதியம்மா வளர்த்தாங்களாம், அது பால் ஊட்டுனாங்களாம், அதுக்காக. அதே சிவபெருமான் நாவுக்கரசரையும் குறைச்சி மதிப்பிடலை. அவருக்கு நாவுக்கரசருக்கு நல்ல தங்க காசு, மதிப்புள்ள தங்க காசு கொடுத்தாரு. அதை வச்சு அவங்க அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2 நேரம் ஊர் மக்களுக்கும் சரி அடியார்களுக்கும் சரி நல்லா அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து ஊர் விளைஞ்சது, நல்லா நாடு விளைஞ்சது, மழை பெஞ்சது, நாடு விளைஞ்சது, காவிரி செழிச்சது, எல்லாம் பண்ணுவோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன செஞ்சார், அந்த படிக்காசு கொடுக்கறது நிறுத்திட்டார். இவங்க கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து தொண்டு செய்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா சரி நம்ம இப்படியே போயிட்டு சிவன் கோயிலெலாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்தர் கேட்குறார். திருநாவுக்கரசர் கேட்குறார். சரி வா போவோம், வாங்க போவோம் சொல்லி அப்புறே போவோம் வாங்கன்னு சொல்லிட்டார் இந்த ஞான குழந்தை. அப்படியே போகிறாங்க திருவாஞ்சியம். அப்படி திருவாஞ்சியம் போயிட்டு வேதாரண்யம் போகிறாங்க. வேதாரண்யத்தில் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, யார் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? ஒரு வாசல் நீங்கள் பெரியவங்க வந்திருக்குறீங்க, ஒரு வாசல் அடைச்சே கிடக்குது. வேதங்கள் அந்த இறைவனை வணங்கிட்டு அவங்க அந்த வேதங்கள் அடைச்சிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கதை எங்களால் திறக்கவே முடியலை. நாங்கள் இந்த குட்டி வாசல்லையே தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அப்படியா? சிவபெருமானை பார்க்க நாம் முன்னால் இருக்கும் வாசல் வழியாகத்தான் போக வேண்டும், சந்நிதிக்கு நேரே இருக்கும் வாசல் வழியாக போக வேண்டும். அதனால் அந்த வாசல் வழியே போவோம் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் கூப்பிடுறாரு நாவுக்கரசர். சரி வாங்க போவோம்னு சொல்லி 2 பேரும் அங்கே வேதாரண்யத்தில் கோயிலுக்கு போகிறாங்க. வேதாரண்ய ஈஸ்வரர், அந்த ஈஸ்வரரை பார்க்க போகணும்னு சொன்னால் எல்லோரும் கிட்டி வாசல் வழியாக போய்கிட்டு இருந்தா இவங்க அதெல்லாம் இல்லை, நம்ம எந்த வழியாக போகணும் அதுதான் போகணும், திறக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சரி இந்த ஞான சம்பந்தம் சொல்கிறாரு. அப்பரே கதவை திறப்பதற்கு நீர் பாடும், ஐயன் திறந்து விடுவார், சிவபெருமான் நீர் பாடினால் திறந்து விடுவார் சொல்கிறார். சரின்னு சொல்லி இவர் திருநாவுக்கரசர் பாடுறார். மனமுருகி ஒரு தேவாரம் பாடுறார். பாடும்போது 10 பாட்டு பாடிட்டார், திறக்கலை. 11ஆவது பாட்டா கடைமுக பாட்டுன்னு சொல்லி இதுதான் கடைசி பாட்டு, நீ இதில் திறக்கலைன்னு சொன்னால் நான் உயிரோடே இருக்க மாட்டேன்னு சொல்லி மனசு நொந்து போய் பாடுறார். அப்படி பாட்டு பாடின உடனே கதவு திறந்துடுது, தாப்பால் கலண்டு திறந்துடுது. திறந்த உடனே ஆஹா பெரியவரே, அப்பரே உம்முடைய பாட்டுக்கு உம்முடைய பாடலுக்கு இறைவன் செவிசாய்த்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஞான சம்பந்தர். அப்படியே போய் அது வழியே கும்பிட்றாங்க. அது வழியே போய் நிறைய பாடல்கள் பாடுறாங்க, கும்பிட்றாங்க. சரி அப்படின்னு சொல்லி அந்த கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திருப்பி வராங்க. வரும்போது அப்பரே மூட பண்ணணுமே, கதவு மூடவும் திறக்கவும் வழி பண்ணணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தாய், ஞான குழந்தாய், நீர் பாடும் உமது பாட்டுக்கும் செவி சாய்ப்பார் அப்படின்னு சொல்லிடுறார். சரின்னு சொல்லி இந்த ஞான குழந்தை தேவாரம் பாடுது.
பாடின உடனே அது மழலை மொழியில் பாடின உடனே கொஞ்ச நேரம் பாடின உடனே ஒரு பாட்டு பாடின உடனே கதவு திறந்தது. ஆஹா, இப்படி கதவு திறக்க வச்சுட்டாரே, நம்ம 10 பாட்டு பாடின பிறகு 11வது பாட்டுக்கு மனம் நொந்து இறைவனை வணங்கி பாடும்போது தானே திறந்தது அப்படின்னு சொல்லி இந்த நாவுக்கரசருக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம். இந்த சிவபெருமானுக்கு என்ன, நாம் ஊட்டி வளர்த்தது, நாம் நாக்கில் பார்வதி தேவி பால் கொடுத்ததனால் அவருடைய நாக்கில் சிவபெருமானே வந்து தாண்டவமாடுகிறார். ஞான குழந்தை அவருடைய குழந்தை போல இல்லையா, அதனால தான் உடனே திறந்துருச்சு. அப்புறம் ஞானசம்பந்தர் என்ன செய்கிறாரு, திறக்கவும் மூடவும் வேணும். ஒரு பாட்டு பாடி திறக்க வைக்கிறாரு, பிறகு ஒரு பதியம் பாடி மூட வைக்கிறாரு. அங்கே இருக்க பொதுமக்களை கூப்பிட்டு, எங்கே நீங்கள் கதவை இழுத்து போட்டு இப்போ திறந்து பாருங்கன்னு நாவுக்கரசர் சொல்கிறார். அதே போல் அந்த அன்று முழு அங்கே உட்கார்ந்துருந்து கதவு திறக்க வேண்டிய நேரத்துக்கு அந்த அர்ச்சகர் வந்து கதவை திறக்கிறாரு, திறந்துடுது. பிறகு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மூடுறாரு, மூடுது. இது மாதிரி அன்னைக்கு முழுதும் இருந்து அந்த வேதாரண்யத்தில் அந்த மாதிரி திறக்கவும் மூடவும் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடின பிறகு மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு, அடையா திறவா நெருங்கதவும் திறந்தது உங்களால் தான், நீங்கள் என்ன எங்களுக்கு என்ன உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே மேலே பாட சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அன்றைக்கி ராத்திரி ஒரே மடத்தில் ஞானசம்பந்தர் ஒரு பக்கம் படுத்துட்டாரு, அவர் குழந்தை சீக்கிரமே படுத்துடுறாரு. திருநாவுக்கரசர் கொஞ்சம் நேரம் விழிச்சிருந்து அந்த சிவபுராணை நினச்சி ஜபம் பண்ணிட்டு பிறகு படுக்கிறார் ஒரு பக்கம். ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்துங்களில், என்ன இது, நம்ம 10 பாட்டு பாடின பிறகு தான் திறந்தார் சிவபெருமான். ஞானசம்பந்தர் குழந்தை ஒரு பாட்டு பாடின உடனே மூடிடுச்சு. அடுத்தடுத்த பாட்டுக்கு மூடவும் திறக்கவும் மூடவும் திறக்கவும் பண்ணிட்டாரே, இவர் சிவபெருமான் அவர் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கையிலேயே அவர் கனவுல பொன்னிற மேனியனாக, சிவந்த மேனியன் தானே சிவபெருமான், உடல் முழுவதும் திருநீர் ஊசி அப்படியே அவர் முன் வந்து காட்சி தருகிறார். ஒரு முழிச்சு பார்க்குறாரு, என்னது நம்ம கனவு காண்கிறோமா என்னன்னு. நிஜமாவே காட்சி தரார். வருந்தாதே திருவாய்மூருக்கு வா அப்படின்னு சொல்லிடுறார். அப்படி சொன்ன உடனே, என்ன நம்மளை இங்கேயே போயிடாத அப்படியேவும் திருவாய்மூருக்கு வான்னு சொல்கிறாருன்னு சொல்லி காலையில் விடிய காலம் 5 மணி ஆயிடுது. எழுந்திரிச்சு ஆற்றுல குளிச்சுட்ருக்கையிலே அவருக்கு அந்த சிவபெருமான் சொன்னது தான் நினைவு வருது. இந்த திருஞான சம்பந்தர் கூட மறந்துட்டார். அவரை கூட கூப்பிடாம இவர் குளிச்சுட்டு வேகமாக கிளம்புறாரு. அவருடைய அடியவர்கள்லாம், ஐயனே இந்த பக்கம் போகிறீங்களே, என்ன வா திருவாய்மூருக்கு போக வேண்டும், உடனடியாக நான் அந்த ஈசனை பார்க்க வேண்டும் சொல்லிட்டு திருநாவுக்கரசர் கிளம்பி போகிறார். அவர் நடந்து போயிட்டுருக்கையிலேயே திருஞான சம்பந்தர் எழுந்திரிச்சு ஆற்றுக்கு அவர் போயிட்டாரா, அப்பர் போயிட்டாரா, ஆற்றுக்கு குளிக்க போயிட்டாரான்னு கேட்டு வராரு. ஆற்றுல வந்து குளிக்க வந்தால் அங்கே இருக்க ஜனங்கள் சொல்கிறாங்க, திருவாய்மூருக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்கிட்டு போயிருக்காரு, திருவாய்மூருக்கு போயிட்டு வருவாருன்னு சொல்லுவார். என்ன அவர் மட்டும் பார்ப்பாரா, நான் போய் பார்க்க வேண்டாமா அந்த திருவாய்மூர் ஈசனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞான சம்பந்தரும் கிளம்பி குளிச்சுட்டு அவரும் பூஜையை முடிச்சுட்டு அவரும் கிளம்பி போகிறாரு. ஆக இந்த திருவாய்மூருக்கு ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் போகிறார்கள். அவர் திருநாவுக்கரசர் முதல்ல போய் நிற்கிறாரு. ஞான சம்பந்தர் குடுக்குன்னு ஓடி வந்து அவரோட வந்து சேர்ந்து அந்த கோயில்கிட்ட அவரோட வந்து சேர்ந்துறாரு. என்ன அப்பரே, என்னை கூட அழைக்காமல் ஓடி வந்துட்டீங்கன்னு சொல்லுவோம். இரவில் கனவுல வந்து என்னை திருவாய்மூருக்கு வா என்னாரு, வான்னு கூப்பிட்டார் சிவபெருமான். என்ன அவசரமாக கூப்பிடாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் குளிச்சுட்டு வேகமாக ஓடி வந்துட்டேன். உன்னை கூட கூப்பிட்டா கூட நேரமாயிரும், நான் வேகமாக வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட சொல்கிறார், ஞான குழந்தைகிட்ட. சரி வாங்க 2 பேருமே போய் பார்ப்போம்னு சொல்லி 2 பேரும் போய் அந்த திருவாய்மூரில் உள்ள சிவபெருமானை தரிசிக்கின்றனர், தேவாரம் பாடுகின்றனர், சில நாட்கள் தங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று, எந்த கோவிலுக்கு செல்கிறார்கள் என்று பார்ப்போம். இப்பொழுது இந்த பதிவுகளை பார்க்க வேண்டுமென்றால் மதுரை விசாலாட்சி ஆட்சி அப்படின்னு போட்டு பதிவு பண்ணுங்க.
ப்ரெஸ் பண்ணுங்க, மொபைலில் வரும். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்கள். தொடர்ந்து இந்த கதைகளை கேளுங்கள். கேட்டாலே புண்ணியம். பெரிய பெரிய புராணம் என்பது பெரிய புத்தகம். அதை மிக சுருக்கமாக பார்த்து, சுருக்கமாக நல்ல எளிய தமிழில் எழுதியுள்ள புத்தகத்தை பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கதைகளை கேளுங்கள். யோசிக்கலாம். நீங்கள் ஒரு புராணத்தில் இருக்கிற, நான் திருவிளையாடல் புராணம் சொல்லியிருக்கிறேன், விநாயகர் புராணம் சொல்லியிருக்கிறேன், பெரிய புராணத்துலையும் சொல்லியிருக்கேன், ராமாயணம் சொல்லியிருக்கேன். ஒரு புத்தகத்தில் இருக்குது, இன்னொரு புத்தகத்தில் வருது. அதனால் சொல்லியாக வேண்டியிருக்கிறது. இந்த விநாயகர் புராணத்தில் இருக்குது, ராமாயணத்தில் வருது, ராமாயணத்தில் வருது, விநாயகர் புராணத்தில் வருது, திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது, பெரிய புராணத்தில் வருது, பெரிய புராணத்தில் இருக்குது, திருவிளையாடல் புராணத்துலேயும் வருது. ஆக ஒன்றுக்கு ஒன்று ஒரே காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள்னால ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவே வருகிறது. அதனால் யோசிக்காமல், சிந்திக்காமல், மனம் குழம்பாமல் தொடர்ந்து படியுங்கள், பாருங்கள், புண்ணியத்தை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.